உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்கலையா? அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கணுமா வேணாமா? என்னை ஏன் எல்லாருக்கும் பிடிக்கணும்? என்ன யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கூட நான் நிம்மதியாக நானாக வாழ்ந்துட்டு போகிறேன். நான் ஏன் என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு சில சூழலில் உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது மாறும். உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு மிகப்பெரிய ஆக்டர் எடுத்துக்கோங்க. அவங்கள பல பேருக்கு பிடிச்சதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம்ன்றது மாறினது. அவ்வளோ பெரிய நபர்களுக்கு நம்மளை பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம அவ்வளோ ஃபேமஸை அடையணுன்ற அவசியமும் கிடையாது. ஆனால் நம்ம வேலை பார்க்குற இடத்துல சில நபர்களுக்கு நம்மளை பிடிக்கும் போது அங்கே நம்மளுடைய வளர்ச்சின்றது அதிகமாகும். நான் ஒரு கடையை திறந்திருக்கேன் அப்படின்னா கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் என்னை பிடிச்சிருந்தா திரும்ப திரும்ப வருவாங்க. எனக்கு கீழே ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறப்போ அவங்க இன்னும் நல்லா சிறப்பாக வேலையை செய்வாங்க, இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. என் கூட நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிறது மூலிமா அவங்க வாழ்க்கையில் அவங்கள சந்தோஷமாக இருக்க வைக்கவும் முடியும். இப்படிப்பட்ட குறிப்பிட்ட சூழலில் நம்ம அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அப்படிப்பட்ட சூழலில் எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, எப்படி நம்மளை அடுத்தவங்களுக்கு பிடிச்ச நபர் மாதிரி காட்டுறது, எப்படி அடுத்தவங்களை கவர்ந்து ஈர்க்கிறது, எப்படி இந்த கரிஸ்மாவை வளர்த்துக்கிறது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் தி கரிஸ்மா மித். ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள், புதுசாக பெருசாக எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச சாதாரணமான விஷயம், அன்றாட வாழ்க்கையில் நம்மளால் பயன்படுத்த முடிஞ்ச விஷயம், நம்மளால் கடைப்பிடிக்க முடிஞ்ச விஷயம், இது எல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சட்டுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த கரிஸ்மா பற்றி, அடுத்தவங்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய தன்மை பற்றி நம்ம தவறாக ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிறக்கும் போதே வரணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறவங்களால தான் கரிஸ்மேட்டிக்காக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டாகணும். அதுதான் இந்த கரிஸ்மான்றது, அடுத்தவங்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மைன்றது நம்ம பிறவிலேயே வர ஒரு விஷயம் கிடையாது. நம்மளால் கற்றுக்கிட்டு வளர்த்துக்க முடிஞ்ச ஒரு விஷயம், ஒரு திறமை தான் அது. அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலியமாகவும், அதை ஆராய்ச்சி பண்ணுறது மூலியமாகவும், அதை படிக்கிறது மூலியமாகவும் உங்களால் அடுத்தவங்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாக உங்களால் கண்டிப்பாக வர முடியும். இந்த கரிஸ்மேட்டிக் பர்சனாக நீங்கள் வரணுன்னா அதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான அடிப்படையான ஒரு ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லோட பேர் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எந்த விஷயத்தை பேசுகிறீங்க, எவ்வளவு அழகாக பேசுகிறீங்க, எந்த மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் அவங்கள எப்படி கவர்ந்து ஈர்க்க போகிறீங்கன்றதே அமையுது. உங்களுடைய லுக்காக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய மற்ற எல்லா விஷயத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எங்கே கரிஸ்மேட்டிக்காக இருக்கணும், எங்கே அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், நம்மளோட அஃபிஷியல் இடத்துல தான், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல தான். அந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம எந்த மொழியை பயன்படுத்துகிறோன்னா இங்கிலீஷை தான் பயன்படுத்துகிறோம். தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மொழி தான். நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கணுன்னா தமிழ் முக்கியம். நம்மளோட ப்ரொஃபஷ்னல் நாலேஜை வளர்த்துக்கணுன்னா இங்கிலீஷ்ன்றதை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இங்கிலீஷில் நிறைய நல்ல வார்த்தைகளை கற்றுக்கோங்க, உங்களுடைய வொக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் பேசுகிறது எப்படின்றத கற்றுக்கோங்க. அது கூடவே நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். எனக்கு இங்கிலீஷ் தெரியல, நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு வழி இருக்குது. அது என்னன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஹவ் ஐ எம் ஏபிள் டு பிகம் கரிஸ்மேட்டிக். நல்ல கேள்வி. முதல்ல உங்க சென்டென்ஸை கரெக்ட் பண்ணலாம். ஹவு கேன் ஐ பிகம் charismatic? இதுதான் சரியான சென்டென்ஸ். சரியான சென்டென்ஸை திரும்ப சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா எப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி தமிழ் வழியிலேயே ரொம்ப அழகாக இங்கிலீஷை நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு. இதுதான் நம்ம 24/7 ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் மிஸ் நோவா. இந்த ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் கூடவே இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் இருந்து ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் வரைக்கும்
பல இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெய்லி நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 20 to 30 மினிட்ஸை இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய இங்கிலீஷ் நாலேஜை ரொம்ப சிறப்பாக வளர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் அண்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள், உதாரணத்துக்கு ஒரு மெயில் எழுதுறது எப்படி, ஒரு மெசேஜை டிராஃப்ட் பண்ணுறது எப்படி, ஒரு கான்வர்சேஷனில் எப்படி பேசுறதுன்றதை சொல்லித்தரத்துக்கு அதையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹை குவாலிட்டியில் செஞ்சு தரத்துக்கான நிறைய ஏஐ டூல்ஸும் இருக்குது. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். தமிழ் பேசுகிற மக்களை மனதில் வச்சு டிசைன் பண்ண கோர்ஸ்ன்றதுனால கட்டாயம் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை ரொம்ப சிறப்பாக இது வளர்த்து தரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண போகிற முதல் 100 பேருக்கு மட்டும் 70% வரைக்கும் ஆஃபர் கிடைக்க போகுது. மிஸ் பண்ணாமல் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை வளர்த்துக்கோங்க. இந்த கரிஸ்மான்றது 3 விஷயத்தால் அமையக்கூடியது. 1 உங்களுடைய ப்ரெசன்ஸ், 2வது உங்களுடைய பவர், 3வது உங்களுடைய வார்ம்த். ப்ரெசன்ஸ்னால் என்ன? நான் எப்படி தோற்றம் அளிக்கிறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன், ஒரு இடத்துல நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத பொறுத்து இந்த கரிஸ்மான்றது வரும். உங்களுடைய தோற்றத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கிறது மூலியமாகவும், இல்லை ஒரு முக்கியமான நேரத்தில் முக்கியமான இடத்துல நீங்கள் இருக்கிறது மூலியமாகவே உங்களுடைய கரிஸ்மாவை உங்களால் வளர்த்துக்க முடியும். 2வது உங்களுடைய பவர். அடுத்தவங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களா, அடுத்தவங்க மேலே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கா, இது இருந்தாலே கரிஸ்மான்றது தானாக வரும். உதாரணத்துக்கு சில நபர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க, அந்த நபர் மேலே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. உங்கள்கிட்டருந்து ஆக வேண்டிய வேலைன்றது சிலது அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தாலே தானாகவே நீங்கள் அவங்க கண்ணுக்கு ஒரு கவர்ந்து ஈர்க்கக்கூடிய நபராக தெரிவிங்க. ஆனால் ரொம்ப அராஜகத்தோடு நீங்கள் நடந்துக்கக்கூடாது. சாதாரண மனிதனாக நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப தலகணம் இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நபர் மேலே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அவருக்கு மேலே உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்போது உங்களை பார்க்குற நபர்களுக்கு நீங்கள் ரொம்ப கவர்ந்து ஈர்க்கக்கூடிய நபராக தெரிவிங்க. 3வது தான் வார்ம்த். வார்ம்த்னா என்ன? நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்காங்களா, ரொம்ப நிம்மதியாக இருக்காங்களா, நம்ம கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒரு அரவணைப்பை அவங்க உணர்றாங்களா நம்மக்கிட்ட இருந்து அப்படின்றத பொறுத்து நமக்கு கரிஸ்மா வரும். நம்ம கூட இருக்கிற நபர்களை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே, அவங்க மேலே கொஞ்சம் அக்கறையோடையும் கொஞ்சம் அன்போடையும் இருந்தாலே நம்மளை அவங்களுக்கு பிடிக்கும். நம்மளை நோக்கி அவங்க கவர்ந்து ஈர்க்கப்படுவாங்க. இந்த கரிஸ்மாவை, இந்த கவர்ந்து ஈர்க்கக்கூடிய தன்மையை 4 வகை நம்ம படுத்தலாம். இதற்கு முன்னாடி சொன்ன அதே விஷயந்தான். அதை வச்சு இந்த கரிஸ்மான்ற விஷயத்தை நம்மளால் 4 வகையாக பிரிக்க முடியும். முதல் விஷயம் பவர் கரிஸ்மா. அடுத்தவங்க மேலே பவர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்களா, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அதை பொறுத்து பவர் சார்ந்த ஒரு கரிஸ்மான்றது உங்களுக்கு கிடைக்கும். 2வது வார்ம்த் கரிஸ்மா. ஏற்கனவே சொன்னது தான். உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் மீது நீங்கள் அக்கறையோடு இருக்கீங்களா, அரவணைப்போடு இருக்கீங்களா, அப்படி இருந்தீங்கன்னா அங்கே ஏற்படக்கூடிய கரிஸ்மாவை வார்ம்த் கரிஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அத்தாரிட்டி கரிஸ்மா. அத்தாரிட்டினா என்ன? ஒருத்தவங்க ஏதோ ஒரு செயலை செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே நீங்கள் தலைமை தாங்கி அதை இப்படி தான் செய்யணும்னு செஞ்சு காட்டினீங்கன்னா, ஒரு நல்ல லீடர்ஷிப்பை காட்டினீங்கன்னா, ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் அத்தாரிட்டி கரிஸ்மா. அடுத்தது ஃபோக்கஸ்டு கரிஸ்மா. ஃபோக்கஸ்டு கரிஸ்மானா என்ன? அடுத்தவங்க மேலே எவ்வளவு ஆர்வத்தை நீங்கள் காட்டுறீங்க, அவங்க பேசும்போது எவ்வளவு ஆர்வமாக அவங்க பேசுகிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள எவ்வளவு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ ஏற்படக்கூடிய கரிஸ்மாவை, அப்போ உங்களை நோக்கி அவங்க கவர்ந்து ஈர்க்கப்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ்டு கரிஸ்மான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம 4 வகையான கரிஸ்மாவை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதில் எந்த கரிஸ்மாவை நான் வளர்த்துக்கணும்? அடுத்தவங்க மேலே பவர்ஃபுல்லாக நான் இருக்கணுமா, இல்லை அவங்கள ஒரு நல்ல தலைவனாக இருந்து லீட் பண்ணணுமா, இல்லை நல்லா காது கொடுத்து கேட்கணுமா, இல்லை அன்போடு அரவணைப்போடு இருக்கணுமா? இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கரிஸ்மாவில் இந்த ஒன்று மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. சூழலுக்கேற்ப எந்த வகையான கரிஸ்மா உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டே ஆகணும். ஒரு போர்டு மீட்டிங்கில் இருக்கீங்க, ஒரு மீட்டிங் ரூமில் இருக்கீங்கன்னா அங்கே உங்களுக்கு பவர் கரிஸ்மா தேவைப்படும். அடுத்தவங்களை நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கரிஸ்மான்றது தேவைப்படும். நீங்கள் ஒரு போர்டு மீட்டிங்கில் இருக்கீங்க, அந்த மீட்டிங்கில் நீங்கள் சொல்கிறத எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்கன்னா அங்கேயும் ஒரு கரிஸ்மான்றது ஏற்படும். இப்போ அதே மீட்டிங்கை விட்டு அதே நபர்கள் கூட நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, ஏதோ ஒரு மூவிக்கு போகிறீங்க, ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க, ஒரு அவுட்டிங் போகிறீங்க, அந்த இடத்துல நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் மேலே யாருக்கும், அந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு உங்கள் மேலே ஒரு கரிஸ்மான்றது வராது, ஒரு கவர்ச்சின்றது ஏற்படாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்? அங்கே நீங்கள் வார்ம்த் கரிஸ்மாவை பயன்படுத்தணும். ஒரு படத்துக்கு நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட போகிறீங்க, ஒரு படத்துக்கு உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட போகிறீங்கன்னா
அங்கே நீங்கள் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருந்து காட்டணும். ஸோ சூழலுக்கு ஏற்ற மாதிரி எதை செய்யணுமோ அதை செய்கிறது மூலியமாக தான் அதை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே கவர்ச்சின்றது ஏற்படும். அதனால் இது மட்டும்தான் நமக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதில் இதுதான் சிறந்ததுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதை செய்ய நீங்கள் தயாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் வளர்த்துக்கும் போது தான் உண்மையாக நீங்கள் கவர்ச்சியான மனிதனாக மாறுவீங்க. இப்போ கரிஸ்மானா நம்ம என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். கரிஸ்மானா என்ன? ஒரு வரியில் சொல்லணுன்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருக்கும்போது எப்படி உணர்றாங்க அப்படின்றது தான் கரிஸ்மா. அதுதான் கவர்ச்சி. நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்றது கரிஸ்மா கிடையாது. நான் நல்லா பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது கரிஸ்மா கிடையாது. நான் நிறைய ஜோக் அடிக்கிறேன், என் கூட இருக்கிறவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன்றது கரிஸ்மா கிடையாது. எது கரிஸ்மா? உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருக்கும்போது எப்படி உணர்றாங்க? ரொம்ப வேல்யூடாக அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி உணர்றாங்களா? அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்குற மாதிரி உணர்றாங்களா? அவங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்களா? உங்கள் கூட இருக்கும்போது ஒரு அரவணைப்பை அவங்க உணர்றாங்களா? இப்படிலாம் உணர்ந்தால் தான் அது கரிஸ்மா. அழகாக இருக்கிறதோ, நல்லா பேசுகிறதோ, நிறைய காமெடி பண்ணுறதோ கரிஸ்மா கிடையாது. இந்த கரிஸ்மாவை வளர்த்துக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் ப்ரெசன்ஸ். ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறது. இதுதான் இந்த கரிஸ்மாவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரெசன்ஸ்னால் நான் இப்போ எந்த இடத்துல இருக்கிறேனோ இப்போது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். இந்த இடத்துல இருந்துக்கிட்டு வேற ஒரு இடத்துல என்னோடய புத்தியை அலைப்பாய விடக்கூடாது. ஒரு நபர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் கூட உட்காந்து பேசுகிறத மட்டும்தான் அப்போ நான் செய்யணும். ஒரு நபரோட நான் வெளியே போகிறேன், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் எப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அதை தான் இன்னொரு நபரால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒருத்தவருக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு அந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, வேறு ஏதோ ஒரு பக்கம் திசை திரும்புகிறீங்க அப்படின்னா அந்த நபர் கட்டாயம் அதை நோட் பண்ணிவிடுவார். அவர் அதை நோட் பண்ணுறது அவ்வளவு கடினமான விஷயமா இருக்காது. உங்கள்கிட்ட நான் உட்காந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு என் ஃபோனை எடுத்து நான் பார்த்தாலோ, திடீர்னு என்னோடய வாட்சை நான் அப்படி பார்த்தாலோ நீங்கள் கட்டாயம் முதல்ல நோட் பண்ணுறது அந்த விஷயமாக தான் இருக்கும். அவ்வளவு நேரம் நான் எந்த பாடி லாங்குவேஜை கொடுத்துருந்தாலும் பெருசாக அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் என்னோடய வாட்சை பார்த்தாலோ, என்னோடய மொபைலை நான் பார்த்தாலோ, இல்லை கொஞ்சமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தாலோ உடனடியாக நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் தன்னை மதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு உள்ளே இருக்குது. தன்னை அடுத்தவங்க ரசித்து பார்க்கணுன்ற ஒரு உணர்வு இருக்குது. நம்ம கூட அடுத்தவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு உணர்வு இருக்குது. எப்போ அந்த முக்கியத்துவம் விலகுதோ உடனடியாக அதை நம்ம நோட் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம எவால்வும் ஆயிருக்கும். அதனால் ஒரு நபர் கூட நீங்கள் நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா கட்டாயம் அந்த நபருக்கு உங்களை பிடிக்காது. ஒரு நபர் கூட நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறப்போ அவங்க கூட நேரத்தை செலவழிங்க. உங்களுக்கு ஒரு நபரை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா தயவு செஞ்சு அவருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்காதீங்க. நேரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு நபர்கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா வேறு வழி கிடையாது. அவருக்கு நேரத்தை கொடுத்துட்டா அந்த நேரத்தில் அவர் கூட மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். டைமை பார்க்குறதோ ஃபோனை நோண்டுறதோ செய்யவே கூடாது. ஒரு நபர் கூட உட்காந்து பேசுகிறப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஐ கான்டாக்ட். அவருடைய கண்ணை அப்பப்போ பார்க்குறது. ஐ கான்டாக்ட் அப்படின்னு நான் சொன்ன உடனே ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒருத்தவர் கூட நீங்கள் நேரத்தை செலவழிக்கும் போது அவருடைய கண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை தான் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக உங்களுடைய ஐயை வச்சுக்கணும். நீங்கள் சைடில் எங்கேயாவது பார்க்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது நீங்கள் மேலே பார்க்கலாம், இல்லை சைடில் பார்க்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அப்போ முக்கியமான விஷயத்தை அடுத்தவங்க பேசுகிறப்போ அவங்களுடைய கண்ணை நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப நீங்கள் முறைக்கக்கூடாது, ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டாக அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ரேண்டமான ஐ கான்டாக்டை நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த ஐ கான்டாக்டை நீங்கள் அப்பப்போ கொடுக்குறப்போ அந்த நபர் நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியும் அந்த நபருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் அவர் பேசுகிறத நீங்கள் கவனிக்கிற மாதிரியும் உணர்வார். ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் காது கொடுத்து கேட்குறது. இதை நீங்கள் செய்யாமல் ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாக உங்களால் வரவே முடியாது. காது கொடுத்து கேட்குறதுனா என்ன? முதல்ல அவர் என்ன பேசுகிறாருன்றதை காது கொடுத்து கேட்கணும். அதை செய்யும் போது அப்பப்போ உங்களுடைய தலையை நீங்கள் அசைக்கிறது மூலியமாக நீங்கள் அதை அவருக்கு காது கொடுத்து கேட்குறத அவருக்கு கன்வே பண்ணலாம். சில சமயம் கொட்டுறது மூலியமாக, சில சமயம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறது மூலியமாக, சில சமயம் ஜென்யூனான டவுட் கேட்குறது மூலியமாக, அவர் சொன்ன விஷயத்துலேருந்தே அவருக்கு கேள்வி கேட்குறது மூலியமாக நீங்கள் அவருக்கு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவர் மேலே ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்கன்றதை கன்வே பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுதான் பாடி லாங்குவேஜை மிரர் பண்ணுறது. பாடி லாங்குவேஜை மிரர் பண்ணுறதுனா என்ன? ஒவ்வொரு நபரும் ஒரு விதமான பாடி லாங்குவேஜை காட்டுவாங்க. அவங்க என்ன பாடி லாங்குவேஜை காட்டுறாங்களோ அதையே சட்டிலாக ரொம்ப நோட் பண்ணாத வழியில் பொறுமையாக நீங்களும் திரும்பி காட்டினீங்கன்னா அந்த நபருக்கு நீங்கள் அவர் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி உணர்வார். அந்த நபர் நீங்கள் அவரை காது கொடுத்து கேட்குற மாதிரியும் உணர்வார்.
உதாரணத்துக்கு ஒரு நபர் உங்களுக்கு முன்னாடி இப்படி வந்து பேசுகிறாரு அப்படின்னா நீங்களும் முன்னாடி போங்க. ஒரு நபர் இப்படி பின்னாடி சாயிறாரு அப்படின்னா நீங்களும் பொறுமையாக பின்னாடி சாயுங்க. ஒரு நபர் இப்படி முன்னாடி பின்னாடி ஷேக் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்களும் அப்படி பொறுமையாக செய்யுங்க. இப்படிலாம் செய்கிறது மூலிமா அவரை நீங்கள் காது கொடுத்து கேட்குற மாதிரியும் அந்த சுச்சுவேஷனில் அந்த நேரத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரியும் அவர் மேலே ஆர்வத்தோடு இருக்கிற மாதிரியும் நீங்கள் கன்வே பண்ண முடியும். அப்படி கன்வே பண்ணுறப்ப உங்களை அவருக்கு பிடிக்கும், உங்கள் பக்கம் அவர் கவர்ந்து ஈர்க்கப்படுவார், நீங்கள் கரிஸ்மாட்டிக் பர்சனாக இருப்பீங்க. இன்னொரு நபர் கூட பேசும்போது நீங்கள் செய்யக்கூடாத ஒரு தவறு இருக்குது. அது என்னென்னா, எப்படா நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் பேசி முடித்த உடனேயே பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆர்வத்தை காட்டக்கூடாது, பதில் சொல்கிறதுல ஒரு வேகத்தை காட்டக்கூடாது. சில சமயம் அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் முந்தக்கூடாது. பதில் சொல்கிறது எப்படி இருக்கணும்னா, அவர் பேசுகிறத முழுமையாக கேளுங்க. இன்னொரு நபர் பேசி முடித்ததுக்கப்புறம் ஒரு சில வினாடிகள் எடுத்துக்கோங்க, ஒரு சில வினாடிகள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு சில வினாடிகள் அவர் என்ன சொன்னார்ன்றதை இன்னொரு தடவை சிந்திங்க, ஒரு சில வினாடிகள் ஒரு நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இந்த பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஆர்வமான மனிதர் மாதிரியும் ரொம்ப பொறுமையான மனிதர் மாதிரியும் தெரிவிங்க. அந்த நேரத்தில் அடுத்தவங்க உங்களை நோக்கி கவர்ந்து ஈர்க்கப்படுவாங்க, நீங்கள் கரிஸ்மேட்டிக்காக தெரிவிங்க. இது எல்லாத்தையும் நான் எப்படி பண்ணுறது? ஒரு நபர் பேசும்போது கரெக்டாக ஐ கான்டாக்ட் கொடுக்கணும், அவர் பேசும்போது காது கொடுத்து கேட்கணும், அந்த இடத்துல கொட்டணும், சில கேள்விகள் கேட்கணும், பாடி லாங்குவேஜை நானும் மிரர் பண்ணணும். இது எல்லாத்தையும் நான் எப்படி செய்கிறது? இதெல்லாம் செஞ்சால் நடிக்கிற மாதிரி இருக்காதான்னு கேட்டால் கட்டாயம் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் அப்போ நான் எப்படி செய்கிறது சரியா அப்படின்னு கேட்டால், உண்மையாகவே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபர் மீது நீங்கள் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாகணும். இந்த நபருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். இந்த நபர் ஆர்வமான நபர் தான், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் நம்பணும். அப்படி நம்பும்போது தான் ஆர்வத்தை காட்டுவீங்க. எப்போ உண்மையாக ஆர்வத்தை காட்டுறீங்களோ, இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்களாக செய்ய வேண்டிய தேவையே இருக்காது, தானாகவே அது எல்லாமே நடக்கும். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறது ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. உண்மையான ஆர்வத்தை வளர்த்துக்கும் போது, அந்த நபரை மதிக்கும் போது, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமே அப்படின்ற ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரெசன்ஸ்ன்றதை வளர்த்துக்கணுன்னா, எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிளான ஒரு விஷயந்தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருவார், ஏதோ ஒரு ஆர்வமான செயலை அவர் செஞ்சுருப்பார், ஏதோ ஒரு ஆர்வமான கருத்தை நமக்கு சொல்வார். கட்டாயம் நமக்கு முன்னாடி இருக்கிற நபர்கிட்டையும் அப்படி ஆர்வமான விஷயங்கள் இருக்கும், அவரும் ஆர்வம் நிறைந்த மனிதர் தான் அப்படின்றத நம்புங்க. அப்படி நம்புனீங்கனாலே உண்மையான ஆர்வன்றது வரும், உண்மையாக நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க, ஐ கான்டாக்ட்ன்றது வரும், பாடி லாங்குவேஜை மிரர் பண்ணுவீங்க. செயற்கையாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன 3 விஷயத்தில் ப்ரெசன்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பவர். பவர்னா என்ன? பவர்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா, ரொம்ப திறமையானவர் மாதிரி இருக்கீங்களா, அடுத்தவங்க நீங்கள் சொன்னால் அதை கேட்குற நபர் மாதிரி நீங்கள் தோற்றம் அளிக்கிறீங்களா அப்படின்றது பவர். இந்த பவரை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? இந்த பவரோட முக்கியமான அடிப்படை ஒன்று இருக்குது, அதுதான் பாடி லாங்குவேஜ். இங்கே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பவருக்கு பாடி லாங்குவேஜ் தான். நான் உட்காரும் போது இப்படி நான் குறுக்கிக்கிட்டு உட்காடுறேன் அப்படின்னாலோ, இல்லை நான் நிற்கும் போது இப்படி குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னாலோ அங்கே நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிய மாட்டேன். நிற்கும் போது நல்லா நிமிர்ந்து நில்லுங்க, உட்காரும் போது நல்ல இடத்த எடுத்துக்கிட்டு உட்காருங்க. பேசும்போது உங்கள் பாடி லாங்குவேஜை ஒழுங்காக வச்சுக்கோங்க. இந்த பாடி லாங்குவேஜை எப்படிலாம் நம்ம வச்சுக்கணும்? முதல் முக்கியமான விஷயம் உங்களுடைய போஸ்டர்னால் நீங்கள் உங்களுடைய பாடியை எப்படி எந்த தோரணையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது. ரொம்ப கம்மியான ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. கையை ரொம்ப கட்டிக்கிட்டு உட்கார்றதோ இல்லை உங்களுடைய உடம்பை குறுக்கி வச்சுக்கிறதோ உங்களை பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக காட்டாது. உங்களுடைய உடம்பை நல்லா அகலப்படுத்தி வச்சுக்கோங்க. எவ்வளவு ஸ்பேஸ் ஒரு நபருக்கு எடுத்துக்கணுமோ அவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அம்பையர் மாதிரி கையை நீங்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண நபருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கோ அந்த ஸ்பேஸை முழுசாக எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு அலோகேட் ஆகிருக்க ஸ்பேஸுன்றது இந்த சேர் தான். இந்த சேரில் நான் உட்காரும்போது முழுமையான ஸ்பேஸ் எடுத்து இப்படி உட்காந்தேன்னா பார்க்குறதுக்கு பவர்ஃபுல்லாக தெரியும். இதே சேரில் கம்மியான ஸ்பேஸ் எடுத்துகிட்டு இப்படி நான் கையை கட்டிட்டு உட்காந்துருந்தேன்னா நான் பவர்ஃபுல்லாக தெரிய மாட்டேன். ஸோ உட்காரும் போது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கோ அதை முழுமையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி நான் உட்காந்தேன்னா இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும். அப்படி நீங்கள் உட்கார கற்றுக்கோங்க. அடுத்தது நம்ம பேசும்போது எப்படி பேசுகிறோம் அப்படின்றது. பேசும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய கேப் விட்டு பேசுங்க.
கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கோங்க. நான் தொடர்ந்து கபன்னு பேசினேன்னா அங்கே நான் ஏதோ ஒரு விஷயத்தை அர்ஜென்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் பாரு, எனக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறேன். அப்படி யார் காட்டிப்பா அப்படின்னா பவர் கம்மியாக இருக்கிறவங்க தான். அதாவது ஒரு கீழே இருக்கிற நபர் தான் அவர் பேசுகிற விஷயத்த வேகமாக பேசி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிட்டு மேலே வரணும் அப்படின்னு நினைப்பார். மேலே இருக்கிற நபருக்கு என்னுடைய திறமையை பாருன்னு காட்டணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் யார் பொறுமையாக நிதானமாக பேசுகிறாங்களோ, யார் அங்கங்கே பேசும்போது ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிறாங்களோ அவங்கள பார்க்குறதுக்கு இவர் ஒரு மேலே இருக்கிற நபர் போல். இவரை யாருக்கும் பெருசாக நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்போது இவருக்கு பவர் அதிகமாக இருக்குது போல் அப்படின்ற சப்கான்ஷியஸ் எண்ணம் நமக்கு வரும். அப்படி வரும்போது அவர் ஒரு பவர்ஃபுல் பர்சன் நமக்கு தோணும். அவரை கரிஸ்மேட்டிக் ஒரு பர்சனை நம்ம பார்ப்போம். அவரை நோக்கி கவர்ந்து ஈர்க்கப்படுவோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயந்தான் நம்மளுடைய ட்ரெஸ். எனக்கே கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயந்தான். எனக்கு கம்ஃபர்ட்டுக்காக ட்ரெஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். அதை தான் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் செய்கிறன்றதுக்காக அதை சரி அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கரிஸ்மேட்டிக்காக இருக்கீங்களா இல்லையான்றது டிஃபைன் ஆக தான் செய்யுது. ஒரு இடத்துல நீட்டாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் கோடை நான் மோசமாக பிரேக் பண்ணக்கூடாது. ட்ரெஸ் கோடை பிரேக் பண்ணவே கூடாது அப்படின்றத நான் இங்கே சொல்லலை. இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆடையை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அடுத்தவங்க அந்த ஆடையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன். ஒரு ஜூனியரான ஒரு போஸ்ட்டில் இருக்கிறேன். இப்போ நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? என்னோடய சீனியர் மோஸ்ட் பர்சன் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராரோ அப்படி நானும் ட்ரெஸ் பண்ணணும். அவர் நல்ல ட்ரெஸ் பண்ணி டக்கின் பண்ணி தினமும் அயன் பண்ணி ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு வராருன்னா அந்த மாதிரி நான் இருக்கும்போது கிட்டத்தட்ட நானுமே ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் மாதிரி தோற்றம் அளிப்பேன். அதுக்காக எப்போவுமே இப்படி ப்ராப்பரான ஃபார்மல் ட்ரெஸ் கோடை நான் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் சொல்லவே இல்லை. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சில சமயம் இப்படிப்பட்ட ட்ரெஸ் கோடை பிரேக் பண்ணுறதே உங்களை பவர்ஃபுல்லான பர்சனாக காட்டும். எப்போது? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் எல்லாருமே டக்கின் பண்ணி ப்ராப்பரான யூனிஃபார்ம்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் நல்ல டிஷர்ட் போட்டு வராரு. அதுவும் பார்க்க நீட்டாக தான் இருக்கும். ஆனால் அவர் டிஷர்ட் போட்டு தான் வருவார். அவர் நார்மலாக ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட்டில் மட்டும்தான் வருவார். அப்படின்னா அவர் யார் மாதிரி தோற்றம் அளிப்பார்? அந்த கம்பெனியில் நீங்கள் ரூல்ஸ் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான். நான் இந்த கம்பெனியோட பாஸ், என்கிட்ட அந்த ரூல்ஸை கொண்டு வராதீங்க, இது உங்களுக்கு தான் சொல்கிற ஒரு நபர் மாதிரி தோற்றம் அளிப்பார். அப்போது சில நேரங்களில் நீங்கள் முக்கியமான பெரிய இடத்துல இருக்கிறப்போ இந்த ட்ரெஸ் கோடை பிரேக் பண்ணுறது தவறு கிடையாது. ட்ரெஸ் கோடை பிரேக் பண்ணுறதே உங்களை பவர்ஃபுல்லான பர்சனாக காட்டும். இங்கே எனக்கு கண்ட்ரோல் இருக்குது, நான் தான் பாஸ் அப்படின்றத காட்டும். சில சமயத்தில் ட்ரெஸ் கோடை நல்லா ஃபாலோ பண்ணுறது உங்களை ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாக காட்டும், உங்களை நீட் அண்ட் க்ளீனாக காட்டும். எந்த சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் ரூலை ஃபாலோ பண்ணணுமா பிரேக் பண்ணணுமான்றது உங்களுடைய அறிவுக்கு எட்டினது. நீங்கள் அதை சரியாக சூஸ் பண்ணணுன்றது தான் இங்கே முக்கியத்துவம். எந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடணும் அப்படின்றத கரெக்டாக முடிவெடுங்க. எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் அது நீட்டாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ரொம்ப காரணம் சொல்லாதீங்க, ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. நீங்கள் செஞ்ச விஷயத்தை, ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அது ஏன் நடந்தது தெரியுமா அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்பலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. இல்லை ஏதோ ஒரு செயலை நீங்கள் செஞ்சிட்டீங்க, இன்னொரு நபர் தப்புன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போது நான் செஞ்சது தான் சரி அப்படின்னு திரும்ப பேசாதீங்க. யார் ஒரு விஷயத்தை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, யார் ஒரு விஷயத்தை நான் செஞ்சது சரி தான் அப்படின்னு திரும்ப வாதாடுவாங்கன்னா ஒரு ஜூனியர் பீப்புள் தான். யாருக்கு பவர் இல்லையோ அவங்க தான் நான் சொல்கிறது சரின்னு நிரூபிக்கணுன்ற ஒரு கட்டாயம் அவங்கள்ட்ட இருக்குது. அப்படி நிரூபித்தாதான் அவங்களால அந்த இடத்துல வளர முடியுன்ற கட்டாயம் இருக்கிறதுனால திரும்ப பேசுவாங்க. ஆனால் ஏற்கனவே வளர்ந்து உச்சத்தில் இருக்கிற ஒரு நபர் நான் செஞ்சது சரி தான் அப்படின்னு அதிகமாக சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணவும் மாட்டார். அவர்கிட்ட போய் நீ செஞ்சது இது தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லையே நான் செஞ்சதோட நோக்கம் என்னென்னா அப்படின்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறமும் நீங்கள் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா சிரிச்சிட்டு ஓகே அப்படின்ட்டு நகர்ந்து போவார். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்கள். மீறி அவர் தவறுன்னு சொன்னால், உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா அந்த இடத்துல சிரிச்சிட்டு சரி அப்படின்ட்டு நகர்ந்து போனீங்கன்னா அங்கே நீங்கள் பவர்ஃபுல்லாக தெரிவிங்க. நீங்கள் எப்படி மூவ் ஆகுறீங்க, உங்களுடைய பாடி எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப வேகமாக ஒரே மாதிரியான மூமெண்ட்டை காட்டக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படி தட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாலோ, இல்லை என் கையை சுரிஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாலோ, இல்லை பேசும்போது என் கையை இப்படி மடச்சிக்கிட்டே இருக்கேன், இல்லை அங்கங்கே நான் தொட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் நர்வஸாக இருக்கேன் அப்படின்றத காட்டும். என் காலை ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் நர்வஸாக இருக்கேன் அப்படின்றத காட்டும். பாடி மூமெண்ட்டை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக நீங்கள் பாடி மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். எப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக
இருக்கிற மாதிரி தெரியுதோ அப்போ நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏதோ ஒரு சூழலில் ஒரு சைலன்ஸ் வருதுன்னா அங்கே சைலண்ட்டாக இருங்க. இப்போ திடீர்னு ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, எல்லாரும் பேசுகிறத அப்படியே நிறுத்துகிறாங்க. ஒரு சைலண்ட் வருதுன்னா நீங்களும் சைலண்ட்டாக பொறுமையாக அங்கே கவனிச்சுக்கிட்டு இருங்க. ஒரு சைலண்ட்டை பிரேக் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தை அதிகமாக காட்டாதீங்க. எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கவனத்தோட சைலண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணுன்றதுக்காக ஏதோ ஒரு நாய்ஸை ஏற்படுத்துகிறீங்க, இல்லை சைலண்ட்டான அந்த நேரத்தில் தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சைலண்ட்டான அந்த நேரத்தில் ஃபோன் அப்படி பாக்கெட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த சைலண்ட்டோட நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி காட்டும். யார் ஒரு சைலண்ட்டோட அன்கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க? யாருன்னா பவர் கம்மியாக இருக்கிறவங்க தான் ஒரு சைலண்ட்டில் ரொம்ப அன்கம்ஃபர்ட் ஆவாங்க. பவர்ஃபுல்லானவங்க சைலண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பொறுமையாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சைலண்ட்டான சூழலில் நீங்கள் மாட்டுறீங்க, இல்லை ஒரு சூழல் திடீர்னு சைலண்ட் ஆகுது அப்படின்னா அங்கே நீங்களும் சைலண்ட்டாக பொறுமையாக கவனிச்சுக்கிட்டு இருங்க. ஏதோ ஒரு ஃபிட்ஜெட் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அமைதியாக பொறுமையாக அந்த இடத்துல கவனத்தை செலுத்துங்க. இந்த கரிஸ்மாவை வளர்த்துக்கிறதுல அடுத்த முக்கியமான விஷயந்தான் வார்ம்த். வார்ம்த்னா என்ன? உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருக்கும்போது ஒரு மதிப்பு மிகுந்த நபர்கள் மாதிரி உணர்றாங்களா? உணர்ந்தால் நீங்கள் வார்ம்த்தாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் வளர்த்துக்கிறது மூலிமா ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாக உங்களால் வர முடியும். இந்த வார்ம்த் எங்கேருந்து கிடைக்கும்? ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், நீங்கள் அடுத்தவங்க மேலே ஆர்வம் காட்டுறீங்களா அப்படின்றதுலேருந்து தான் இது தோன்றுது. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர் மீது உண்மையான ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் வார்ம்த்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். எப்படி இந்த ஆர்வத்தை காட்டுறது? இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தது தான். ஐ கான்டாக்டை வச்சுக்கிறது, பாடி லாங்குவேஜை மிரர் பண்ணுறது, பேசும்போது கவனமாக கேட்குறது. இது எல்லாத்தையும் எப்போ நீங்கள் செய்ய முடியும்? உண்மையான ஆர்வத்தை வளர்த்துக்கிறது தான். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற அதே விஷயந்தான், அடுத்தவங்க மேலே உண்மையான ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதுவே எல்லா விஷயத்தையும் சரி செய்யும். அதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடியதுன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, புன்னகைக்க கற்றுக்கோங்க. அடுத்தவங்களை பார்த்து எப்போ நீங்கள் புன்னகைக்கிறீங்களோ அப்போ அவங்க உங்கள் கூட இருக்கும்போது அந்த வார்ம்த்தை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ புன்னகைக்கணும்? எப்போ வேணாலும் புன்னகைங்க. இப்போ தான் நான் புன்னகைக்கணும், இப்போ தான் நான் ஸ்மைல் பண்ணணுன்ற ஒரு இடமே கிடையாது. முக்கியமாக ஒரு நபரை முதல் முறை பார்க்கும்போது, ஒரு க்ரீட் பண்ணும்போது தயவு செஞ்சு ஸ்மைல் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் கான்வர்சேஷனுக்காக போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் கான்வர்சேஷன் ஒரு ஹீட்டடாக இருக்க போகுது, ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்க போகுது, கண்டிப்பாக இங்கே நிறைய பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கூட இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மைல் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போட்டால் கூட இது ஒரு அஃபிஷியல் விஷயத்துக்காக சண்டை போடுறாரு, ஆனால் உண்மையாக இவர் நம்மளை நண்பனாக தான் பார்க்குறாரு, நம்மளை ஒரு நெருங்கிய நபராக தான் பார்க்குறாரு, இது பிஸ்னஸ்க்காக பேசுகிறாருன்னு அவங்க பிரித்து பார்ப்பாங்க. அப்படி பிரித்து பார்க்கும்போது நீங்கள் அவங்க கூட கடுமையாக நடந்துக்கிட்டால் கூட உங்கள் கூட இருக்கும்போது அந்த வார்ம்த்ன்ற ஃபீலிங் வரும். இதை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான கருவி தான் ஸ்மைல். முதல்ல ஸ்மைல் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டால் கூட அவங்க உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க. சைனீஸில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, புன்னகைக்க தெரியாத மனிதன் கடை திறக்கக்கூடாது அப்படின்னு. யாருக்கு புன்னகைக்க தெரியலையோ அவன் கடை திறந்தால் அந்த கடை ஓடவே ஓடாது. நல்லா ஸ்மைல் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்மைல் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உங்களை கட்டாயம் பிடிக்கும். அடுத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்ணணுன்றது அதை விட முக்கியம். எப்படி பண்ணணும்? ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும், சின்சியராக பண்ணணும். ஸ்பெசிஃபிக் சின்சியர்னால் என்ன? ஒரு உதாரணத்துக்கு, நீ பெரிய ஆளியா அப்படின்னு சொன்னேன்னா அது கலாய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அன்றைக்கி அந்த வேலை செஞ்ச பார்த்தியா, ரொம்ப சூப்பராக செஞ்ச அப்படின்னு சொல்லணும். இப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒரு நிகழ்வை எடுத்து சொல்கிறப்போ அது உண்மை மாதிரி அவங்களுக்கு தெரியும், அது உண்மைன்னு அவங்க ஏற்றுக்கவும் செய்வாங்க. ஆனால் ஏதோ ஒரு நிகழ்வை எடுத்து செய்யக்கூடாது. அவர் பாத்ரூமில் வலிக்கி விழுந்ததை பார்த்து அன்றைக்கி வலிக்கி விழுந்தது தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆள் வலிக்கி விழுந்தது இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சின்சியராக எது பாராட்டத்தக்க ஒரு செயலோ அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். உனக்கு வேறு ஒரு இடத்துல அதிகமாக காசு கொடுத்தாலும் முதல்ல இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டுன்றதுக்காக அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண பார்த்தியா, உன்னோட லாயல்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த நபரை நான் உண்மையாக தான் பாராட்டுறேன், மனசார பாராட்டுறேன்றதை அவங்க உணர்வாங்க. இப்படி நம்ம மனசார பாராட்டும் போது தான் வார்ம்த்ன்ற ஃபீலிங் வரும். பாராட்டுறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காகவும் சின்சியராகவும் அது இல்லாமல் போனதுன்னா இது ரிவர்ஸில் வேலை செஞ்சிடும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துக்காக உன்னை பாராட்டுறேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்கிற இடம் பாராட்டத்தக்க இடமாக இருக்கான்றதை கவனிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துக்காக பாராட்டினீங்கன்னா நீங்கள் பாராட்டுறதே ஒரு அவங்கள அசிங்கப்படுத்துகிற விஷயம் மாதிரி உணர்வாங்க, உங்கள்கிட்ட வார்ம்த்தாக உணர மாட்டாங்க. ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது பழகும் போது உங்களோட வல்னரபிலிட்டியை காத்திக்கோங்க. வல்னரபிலிட்டினா என்ன?
நானும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் தான். நான் பாதிப்புக்கு அப்பாற்பட்ட நபர்லாம் கிடையாது. நானும் வல்னரபிள் தான். நானும் சில விஷயங்களுக்கு பாதிச்சிருவேன். சில இடத்துல நானும் துவண்டு போயிடுவேன். சில இடத்துல நானும் தப்பு செஞ்சுருவேன். இந்த இடத்துல நானும் பிள்ளைகள் செஞ்சுருக்கேன் அப்படின்றத அடிக்கடி அப்பப்போ காட்டிக்கோங்க. இதை காட்டாமலே இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குற நபருக்கு இவர் ஒரு பாஸ் அப்படின்னு தோணும். யார் பாஸ் அப்படின்னா, தப்பு செய்வார் ஆனால் தப்பு செய்கிறத ஒத்துக்கவே மாட்டார். அவர் தான் பாஸ். பாஸ் கிட்ட ஒரு கரிஸ்மான்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் உன் பாஸ் தான், இருந்தாலும் நானும் சில தவறுகள் செஞ்சுருக்கேன், நானும் டைமில் ஏஜில் அப்படி தான் இருந்தேன், நானும் அப்பப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவர் பாஸாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உண்மையாக இருக்காரு அப்படின்னு ஒரு கவர்ச்சி ஏற்படும், ஒரு கரிஸ்மா உருவாகும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிழைகளை நீங்களும் பாதிக்கப்படக்கூடிய நபர் தான் அப்படின்றத அப்பப்போ காட்டிக்கோங்க. அப்படி காட்டும் போது ரொம்ப ரிலேட்டபிளான நபராக தெரிவிங்க, உண்மையாக இருக்கிற நபர் மாதிரி தெரிவிங்க. அது உங்களுக்கு இந்த வார்ம்தான ஃபீலிங்கை பெற்றுத்தரும். இன்னொரு சூப்பர் பவர் இருக்குது. அதுக்கு பேர் தான் உங்கள் முன்னாடி இருக்கிற நபரை நம்புறது. நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நீங்கள் சொல்லி பாருங்கள், அவருக்கு நீங்கள் கடவுள் மாதிரி தெரிவிங்க. ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு சின்ன தவறை பண்ணிட்டார். அவர் தவறு பண்ணும்போது கூட அந்த தவறு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், நான் உன்னை நம்புகிறேன், நீ நல்லதுக்கு தான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவர் உடனடியாக அவரை திருத்திப்பார். உங்களை இதுக்கப்புறம் ஏமாற்றவே கூடாது அப்படின்னு நினைப்பார். நம்மளை நம்பிட்டாரே, இவர்கிட்ட நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அடுத்தவங்க மேலே நம்பிக்கை செலுத்துங்க. நம்பிக்கை அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, பத்திரத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து நீ வச்சுக்கோ உன்னை நான் நம்புறேன்னு சொல்கிறது கிடையாது. நம்பிக்கைனா என்ன? அவர் சின்ன சின்ன தவறு பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிறது, உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு அப்பப்போ சொல்கிறது. நம்பிக்கையில் காஷியஸாக தான் இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு நபர்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஆனால் அவர் செய்கிற சின்ன சின்ன செயல்களை அவர் நல்லவர் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற உணர்வை அவருக்கு கொடுக்கணும். அவர் மேலே அந்த நம்பிக்கை இருக்குன்னு அவரை உணர வச்சுட்டேன் அப்படின்னா அவர் என்ன நம்ப ஆரம்பிப்பார், என்ன மதிக்க ஆரம்பிப்பார். இந்த வார்ம்த்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அழகான விஷயம் இருக்குது. அது பேர் தான் சாஃப்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஐஸ்னால் என்ன? ஒரு கனிவான பார்வை. ரொம்ப முறைக்கிறதோ இல்லை உத்து பார்க்குறதோ வேலைக்கு ஆகாது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக ஒரு கனிவான பார்வையை, ரொம்ப ஒரு பெரிய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் ஒரு கனிவை மட்டுமே காட்டக்கூடிய முகமாக இருந்தால் அவரை நோக்கி நம்ம கவர்ந்து ஈர்க்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த கனிவான பார்வையை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது? இந்த கனிவான பார்வையை ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா வளர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நீங்கள் கமலஹாசனாக இருக்கணும். அதுக்கு பதிலாக உண்மையாக நான் கனிவான பார்வையை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நான் வெளிப்படுத்துறது, உண்மையாக கனிவை வளர்த்துக்கிறது மட்டும்தான் அதுக்கு வழி. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபரை அன்பாக பாருங்கள், கனிவாக பாருங்கள். அவரும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாருன்றதை பாருங்கள். அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்றதை நினச்சி பாருங்கள். இப்படிலாம் நினச்சி பார்த்தீங்கன்னா அவர் மேலே கனிவுன்றது தானாக ஏற்படும். அது ஏற்படும் போது உங்கள் பார்வை கனிவான பார்வையாக மாறும். ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் மாற்ற முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது, மாற்றிக்கோங்க. ஆனால் மாற்ற முடியாது அப்படின்றதுனால உண்மையான கனிவை வளர்த்துக்கோங்க. இந்த கரிஸ்மாக்கு ரொம்ப முக்கியமான 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ப்ரெசன்ஸ், பவர், வார்ம்த். அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த கரிஸ்மா நமக்கு வராமல் போகிறதுக்கு என்னெல்லாம் காரணம், எப்படிப்பட்ட சிந்தனைகள், எப்படிப்பட்ட மென்டல் பேரியர்ஸ் இந்த கரிஸ்மாவை நமக்கு வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குன்றத பார்ப்போம். அதை புரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களால் அதை சரி செய்ய முடியும். முதல்ல செல்ஃப் டவுட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, உங்கள் மேலேயே நீங்கள் அதிகமாக சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அங்கே நீங்கள் அடுத்தவங்களை கவர்ந்து ஈர்க்கவே முடியாது. அடுத்தவங்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கான்ஃபிடென்ஸ். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் தெரிஞ்சால் தான் அடுத்தவங்களை கவர்ந்து இருப்பீங்க. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. நான் தப்பே பண்ண மாட்டேன்ற தோற்றத்தை அழைக்கக்கூடாது. எது கான்ஃபிடென்ஸ்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் கிடையாது. நான் தப்பு பண்ணுவேன், பண்ணால் அதிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை நான் சரி செய்வேன்னு சொல்கிறது தான் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் காட்டும்போது தான் அடுத்தவங்களை கவர்ந்து இருப்பீங்க. செல்ஃப் டவுட்லேயே இருந்தீங்கன்னா யாரையுமே கவர்ந்து இருக்க மாட்டீங்க. நான் தப்பு தான் பண்ணிடுவனோ, நான் இதை சரியாக பண்ணுவனோ, இது வேலைக்காகுமோ, நான் இந்த வேலையை செஞ்சேன்னா அங்கே ஃபெயில் ஆகிடுவனோ அப்படின்னு ஏதோ ஒரு செல்ஃப் டவுட்லேயே இருந்தீங்கன்னா அடுத்தவங்களை உங்களால் கவர்ந்து ஈர்க்கவே முடியாது. எப்போவுமே நெகட்டிவாக உங்களை பற்றி பேசவே பேசாதீங்க. உங்களை பற்றி நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் கரிஸ்மேட்டிக்காக இருக்க போகிறதே கிடையாது. உதாரணத்துக்கு, எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுங்க, எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்கே நான் கரிஸ்மேட்டிக்காக இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லணும், நான் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன்,
இப்போ நான் இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா பார்க்குறதுக்கு இவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காரே அப்படின்னு தோணும். எனக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கலாம், அதுக்காகலாம் நான் நெகட்டிவாக பேச போகிறது கிடையாது. எனக்கு இது வராது, அது வராது, இது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. எந்த விஷயம் முக்கியமோ அது எனக்கு தெரியலனாலும் அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதில் நான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன்னு பாசிட்டிவாக பேசணும். எப்போ நான் நெகட்டிவாக இப்படி பேசுகிறேனோ, என்னை பற்றியே நெகட்டிவாக பேசுகிறேனோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக பேசுகிறேனோ, அப்போது அங்கே நான் கரிஸ்மேட்டிக்காக இருக்க மாட்டேன். உதாரணத்துக்கு ஒருத்தவர் ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொன்னேன்னா அங்கே நான் கரிஸ்மேட்டிக்காக இருக்க மாட்டேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இது எப்படியும் ஃபெயில் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னேன்னா அங்கே நான் கரிஸ்மேட்டிக்காக இருக்க மாட்டேன். பாசிட்டிவாக பேசுங்க, அது மட்டும்தான் உங்களை அடுத்தவங்களுக்கு கரிஸ்மேட்டிக்காக காட்டும். இந்த கரிஸ்மாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்மளை நாமளே கிரிட்டிசைஸ் ரொம்ப பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நான் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது முக்கியமான விஷயந்தான், ஏன்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறது முக்கியம்தான். நான் அன்றைக்கி செஞ்சனே, இது சரியா தப்பா, எவ்வளவு சரி எவ்வளவு தப்பு, எப்படி இதை நான் முன்னேற்றிக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அப்படி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே நான் கரிஸ்மேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு தெரிய மாட்டேன். நான் பண்ணுற தவறை மட்டுமே நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அது நெகட்டிவான விஷயம் மாதிரி தெரியும். ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணணும், ஏன்னா நான் ஒரு செல்ஃப் கம்பேஷனோட ட்ரீட் பண்ணணும், என் மேலே கொஞ்சம் அனுதாபத்தை நானே காட்டிக்கணும். அப்படி காட்டிக்கும் போது தான் சின்ன சின்ன தவறு செய்யும் போது இது அவ்வளோ பெரிய தவறு கிடையாது, இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அனுதாபத்தை எனக்கு மேலேயே காட்டும் போது தான் என்னால் வெளியே கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். நான் என்னையே ரொம்ப செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஃபேக்காக ஒரு கான்ஃபிடென்ஸாக உருவாக்க முடியாது. முதல்ல நீங்கள் சின்ன சின்ன தவறு செய்கிறது சகஜம்தான்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த சின்ன தவறை சரி செஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க. சின்ன தவறு பண்ணதுனால நான் பண்ணது தவறு தான்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் உங்களை நீங்களே பண்ணிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் கரிஸ்மேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு என்னோடய பாடியை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அங்கே இந்த கரிஸ்மான்றதே வராது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கணும்னா முதல்ல பாடின்னு ஒன்று இருக்கணும். நான் ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்றேன்னா, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா, என் பாடியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடியை எவ்வளவு நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னா அப்படின்றது ரொம்ப முக்கியம். என் உடம்பை நான் ஒழுங்காக பார்த்துக்காம, என் உடம்பை ஒழுங்காக நான் வச்சுக்காம என்னோடய கரிஸ்மாவை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் தான். உங்களுடைய உடம்பை ஒழுங்காக பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க, உங்களுடைய மனதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஒழுங்காக சாப்பிடுங்க, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒழுங்காக தூங்குங்க, முடிஞ்சால் நல்லா மெடிடேட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த கரிஸ்மாவை வளர்த்துக்கிறதுக்கு சில டிப்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எதை ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்க, எப்படி நடந்துக்கிட்டீங்கன்றதெல்லாம் பெருசாக ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ஞாபகம் வச்சுக்க போகிற முக்கியமான விஷயம் உங்கள் கூட இருக்கும்போது அவங்க எப்படி உணர்ந்தாங்க அப்படின்றது தான். அதனால் என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை சந்தோஷமாக, நிம்மதியாக, நல்ல உணர்வுகளோடு நான் அனுப்பி வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போகிறேன், அந்த கடையில் நல்ல ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குது, நல்ல பொருள் மலிவான காசுக்கு கிடைக்குது, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னா திரும்ப அந்த கடைக்கு போவேனா? கட்டாயம் போவேன். ஏன்? மலிவான விலைக்கு ரொம்ப தரமான பொருள் கிடச்சிது அதனால் போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதனால் போகல. அந்த கடையில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது, பரவாயில்லையே ரொம்ப குவாலிட்டியான பொருள் கம்மியான காசுக்கு கிடச்சிருச்சேன்னு நான் உணர்ந்ததுனால தான் அங்கே போகிறேன். இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு இதை புரிய வைக்கிறேன். இப்போ நீங்கள் அதே கடைக்கு கம்மியான விலைக்கு ஒரு நல்ல பொருளை வாங்க போகிறீங்க, வாங்கிட்டீங்க. ஆனால் பில் கவுண்டரில் இருக்கிறவன் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறான், நான் ஏன் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டுறான். அப்போது திரும்ப அந்த கடைக்கு போவீங்களா? கட்டாயம் போக மாட்டீங்க. என்ன தான் மலிவான விலைக்கு நல்ல பொருள் கிடைச்சாலும் திரும்ப அந்த கடைக்கு போக மாட்டீங்க. ஏன்னா அப்போ நீங்கள் அங்கே நல்ல உணர்வுகளை அடையலை. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல உணர்வுகள் தான். அதனால தான் சில ரொம்ப காஸ்ட்லியான இடத்துக்கு கூட, காஸ்ட்லியான கடைக்கு கூட திரும்ப திரும்ப சில நபர்கள் போயிட்டே இருப்பாங்க. அங்கே அவங்க நல்லா உணர்ந்ததுனால தான். உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை நல்லா உணர வைக்கணும் அப்படின்ற முடிவெடுங்க. அப்படி முடிவு எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் கவர்ந்து அவங்கள ஈர்ப்பீங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உண்மையாகவே முக்கியம்தான். ஏதோ ஒரு நபரை முதல் முறை பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, முதல் முறையாக அந்த இடத்துக்கு போகிறீங்க, அப்போது அந்த இம்ப்ரெஷனை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணுன்ற முடிவில் இருங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் முதல் முறை நீங்கள் ஒரு நபரை பார்க்குறீங்க, முதல் முறை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைங்க, நிறைய எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பீட்சா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, கடைசி துண்டு இருக்குது, பட்டுன்னு போய் அதை கையை வச்சு எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பழகுங்க. எப்போவுமே எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை காட்டாதீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூடை காட்டிக்கிட்டே இருங்க. இப்படி இருந்தாலே அடுத்தவங்க உங்களை நோக்கி கவர்ந்து ஈர்க்கப்படுவாங்க. கதை சொல்ல கற்றுக்கோங்க. நல்லா கதை சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட பேசணுன்னு எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க. நல்ல கதை சொல்லுங்கள், அழகான கதை சொல்லுங்கள்,
ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா நீட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. இதை தெளிவாக செஞ்சிங்கன்னா உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் கூட பேசணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இவங்ககிட்ட கேட்போம், இவன் தெளிவாக சொல்லுவான் அப்படின்னு உங்கள்கிட்ட வருவாங்க. இந்த கதை சொல்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் அடுத்தவங்க உங்களை நோக்கி கவர்ந்து ஈர்க்கப்படுவாங்க. பேட்டோ சொல்லுவார், யார் நல்லா கதை சொல்கிறாங்களோ அவங்க தான் நாட்டை ஆள போகிறாங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் வராருன்னா அவர் வந்ததை விட உங்களை விட்டு போகிறப்ப இன்னும் பெட்டரான மனிதனாக இருக்கணும். என்கிட்ட ஒருத்தர் வராரு, என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு போகிறாருன்னா என்கிட்ட வந்ததை விட அவர் என்னை விட்டு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவராக மாற்றணும். அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவரை அரவணைச்சி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதை விட கொஞ்சமாக அவரை நான் முன்னேற்றணும். இந்த நோக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கரிஸ்மேட்டிக்காக இருப்பீங்க. ஸோ கடைசியாக சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த கரிஸ்மா அப்படின்றது லைஃப் லாங் ப்ராசஸ். இது பிறக்கும் போதே வராது. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், அதுக்காக உங்களை தயார் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு கட்டாயம் உங்களை பிடிக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.